ஹே காய்ஸ், இது மினி ஆரஞ்சு ஆர் பேபி ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மரம் எங்கள் வீட்டில் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். என்னை விட ஹைட் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அவ்வளோ பழங்கள் ஆல் த 365 days in a year இருந்துகிட்டே இருக்கும். இந்த மரத்துக்கு பக்கத்தில் நீங்கள் போனீங்கனாலே அவ்வளோ ரிஃப்ரெஷிங்கான ஸ்மெல் வரும். அண்ட் இந்த ஃப்ரூட் அவ்வளோ நல்லது, பிட்டர் அண்ட் சவராக இருக்கும் பயங்கரமாக. ஆனால் அதில் எவ்வளோ மெடிசனல் வேல்யூஸ் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்துட்டே இருக்கேன். இந்த ஆரஞ்சு பாரு நிறைய பழுத்துருச்சு. ஆரஞ்சு சொல்லுவாங்க, இல்லாட்டி மினி ஆரஞ்சு. பயங்கர புளிப்பா இருக்கும். ஆனா இது ஸ்குவாஷ் பண்ணா சூப்பரா இருக்கும். ஸ்குவாஷ் பண்ணி காமிக்கிறேன். இது சுகருக்கு கூட நல்லதுன்னு சொல்றாங்க. அப்படியே தோலோட அப்படியே கடிச்சு சாப்பிடலாம். ஆனால் பயங்கர புளிப்பு கசப்புமா இருக்கும். அவ்வளோ நல்லதான். சுகர் வந்து 200 250 இருக்கவங்களுக்கு அப்படியே 120 150 ஆகிட்டு இருக்காங்க. யாரும் சாப்பிட முடியாது இவ்வளோதான் இருந்தா. சாப்பிட்றாங்களே. ஓகே, தோலோட சாப்பிட்டா நல்லதான் சுகருக்கு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஐயோ, தோலோட நீ சாப்பிட முடியாது. பயங்கரமா பிடிக்குது. சம் புளிப்பு, ஆனால் பயங்கர ஸ்மெல் இல்லை. ஸ்மெல்லு ரூம் ஃப்ரெஷ்னராக யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கு. ஸ்குவாஷாக பண்ணும்போது அதில் சக்கரை போட்டுருவாங்க. அதனால நல்லது இல்லை. நல்லது கிடையாது சக்கரை போட்டால். சர்க்கரைக்கு பதிலாக வேறு ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே. சக்கரை இல்லாமல் ஸ்குவாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாட்டு சக்கரை சேர்த்து நீங்கள் கலந்து குடிக்கலாம். சக்கரை இல்லாமல் ஸ்குவாஷ் பண்ணவே முடியாது. ஓ, ஒரு சின்ன மரம் தான். அதில் எவ்வளோ ஆரஞ்சு ஜூஸ் பாருங்க. ஃபுல்லாக ஒரு கிளையிலையும் அவ்வளோ ஆரஞ்சு. 365 நாளும் பழம் கிடைக்கும். ஆனால் உனக்கு வெறும்னே ஜூஸ் போட்டு நாட்டு சக்கரை போட்டு குடிக்கும். இது நம்ம லெமனாக ட்ரீட் பண்ணிக்கலாம். லெமன் மாதிரி 2 ஆரஞ்சு எடுத்து அதை புழிஞ்சு லெமன் ஜூஸ் மாதிரி ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கலாம். ஆரஞ்சு ஜூஸ் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் ஆரஞ்சு நிறையலாம் போட வேணாம், கொஞ்சம் தான் போடணும். 2 போடலாம். லெமன் மாதிரியே தான் இருக்கு பாருங்க. ஆரஞ்சு சின்னது, லெமனை விட சின்னது, ரொம்ப குட்டி. இந்த பயங்கர புளிப்பு இருக்கும். லெமனை விட புளிப்பு. மரத்துல இவ்வளோ ஒரு மரம் தான் இருக்கா? ஸோ எஸ், எல்லா ஆரஞ்சஸ் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஜூஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். எப்படி இந்த சீட்ஸ், தோல், ஜூஸ் எல்லாம் வச்சு ஸ்குவாஷ் அண்ட் வேரியஸ் அதர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டே டியூன். கதம் இதுவே ஆரம்பம்.